வணக்கம். மகாபாரத்தோட கிளை கதைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. அந்த இடத்துல அவங்க கேட்குற அந்த கிளை கதைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கோசிகன் அப்படிங்கிற முனிவர் இருக்காரு. அவர் தாமதமா அந்த பெண் உணவு விட்டதுனால அவளை பார்த்து முறைக்கிறாரு. அப்போ அவ கேட்குறா, நான் எரிஞ்சு போறதுக்கு நான் கொக்கு நினைச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவ சொல்றா, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கோபப்படாம வாழணும். இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மிதிலையில இருக்கிற தர்மபாதா அப்படிங்கிறவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பெண்ணு. உடனே கோசிகர் அப்படிங்கிற முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உடனடியா மிதிலைக்கு போறாரு. அங்க போனா அந்த அந்த பெண்மணி சொன்ன வீடு பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கும், ஒரு ஆசிரமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கடைசியில ஒரு மாமிசம் விற்கிறவருடைய கடையா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்மணிக்குரிய மாதிரியே அந்த மாமிசம் விற்கிற அவரும் என்ன செய்யறாரு, ஓடி முனிவரை பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாரு. அப்புறம் இங்க கேட்கிறாரு, நல்லா இருக்கீங்களா, அந்த பிராமண பெண்ணு அனுப்பினாங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த மாதிரியே இவங்க கேட்கறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, அந்த மாமிசம் விற்கிறவர் என்ன செய்யறாரு, தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கு. அவர் பெற்றோருக்கெல்லாம் பணிவிடை செய்யறாரு. கடமை செய்யறதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவர் அங்க உணர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, கோசிகன் முனிவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா தன்னால ஒதுக்கப்பட்ட தன்னுடைய பெற்றோரை போய் பார்க்கறாரு. தன்னுடைய பெற்றோர்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்யறாரு. கடமை முக்கியம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு கிளை கதையை தான் நம்ம இப்போ மகாபாரதத்துல பார்த்தோம்.